அன்பிற்குரிய இறை மக்களே, ஆனந்தா அருளுரை இந்நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்களானது குறிப்பாக நற்செய்தி வாசகம் என்பது நாம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. தந்தையின் திருவுளம் என்பது என்ன? தந்தையின் திருவுளம் என்பது நல்ல வாழ்வு வாழக்கூடிய ஒரு சூழல். அதைத்தான் ரோமையர், அதாவது திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பார்க்கிறோம். இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது மட்டுமல்ல, மாறாக தூய ஆவியானவர் அருளக்கூடிய அன்பு, மகிழ்ச்சி, நீதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று வாசிக்கிறோம். அப்ப தந்தையின் திருவுளம் நம்முடைய மண்ணிலே நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அத்தகைய பண்புகளை நம்முடைய வாழ்விலே கொண்டு நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த செபத்திலும் கூட நமக்கு சுட்டி காட்டுகிறார். தந்தையே, உம்முடைய ஆட்சி விண்ணகத்தில் செயல்படுவதைப் போல மண்ணகத்திலும் செயல்பட வேண்டும். உம்முடைய ஆட்சி விண்ணகத்தில் இருப்பது போல மண்ணகத்திலும் இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு செபமாக கற்று கொடுக்கின்ற பொழுது இறுதியான இறை வார்த்தையிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, அதை அப்படியே நம்முடைய வாழ்விலே ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் வாழ்கின்ற வாழ்வு எத்தகைய வாழ்வு? கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்வாக இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கடவுளுடைய ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று பல அரசர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் நாளும் அந்த கடவுள் விரும்பிய ஆட்சியை கொடுக்க முடிந்ததா என்பது மிக பெரிய கேள்வி. அவர்கள் பல நாட்கள் ஆட்சி செய்ய செய்ய கடவுளுடைய நீதியையும் அந்த இறையாட்சிக்கான விழுமியத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய விழுமியங்களை சொருகி தங்களுடைய விழுமியங்களின்படி அவர்கள் வாழ துவங்கினார்கள். அதனால் கடவுளுடைய ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அவர்களால் கடவுளுடைய ஆட்சியை கொடுக்க முடியவில்லை. அது அன்றும் சரி, இன்றும் சரி. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்மை ஆட்சி செய்கிறார்கள். எத்தனையோ அரசியல் தலைவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் அனைவராலும் இயேசு கிறிஸ்து விரும்பிய அந்த இறையாட்சியை கொடுக்க முடிகிறதா? முடியவில்லை. காரணம், அவர்களுடைய திருவுளம் என்பது அவர்களை சார்ந்ததாக இருக்கிறதே தவிர மாறாக இயேசுவை சார்ந்ததாக, கடவுளை சார்ந்ததாக ஒரு நாளும் இருப்பதில்லை. தங்களுக்கு பிடித்த வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் எவ்வாறு வாழ ஆசைப்படுகிறாரோ அதற்கு மக்களும் இணங்கி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், மக்களை பல நாட்டு அரசர்கள் அடிமையாக இழுத்துச் செல்கிறார்கள். அவர்கள் இழுத்துச் சென்ற பொழுதெல்லாம் மக்கள் துவண்டு சோர்ந்து போகின்ற பொழுது கடவுள் மீண்டுமாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வாக்களிக்கிறார். என்னுடைய ஆட்சியை கொடுப்பேன், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்கள் மத்தியிலே நான் நிலைத்திருக்க செய்வேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய விழுமியங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய விழுமியங்களை உங்களுடைய ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் கடவுள் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஏன்? எண்ணற்ற இறைவாக்கினர்களை அனுப்பி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக மக்களை மாற்ற வேண்டும், மக்கள் அதன்படி வாழ வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த மக்கள் எவ்வாறு தவறி சென்றார்களோ, கடவுளுடைய வார்த்தையை பின்பற்ற தவறி சென்றார்களோ, அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மத்தியிலும் எடுத்துக்கொள்வோம். நாம் வாழ்கின்ற பங்காக இருக்கட்டும், நாம் வாழ்கின்ற அன்பியமாக இருக்கட்டும், நாம் வாழ்கின்ற சமூகமாக இருக்கட்டும், இயேசு விரும்பிய அந்த இறையாட்சியின் கனவை நாம் நனவாக்க முடிகிறதா? பெரிய கேள்விக்குறிதான். நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம்மோடு இருப்பவர்கள் மகிழ்ச்சியற்று இருக்கிறார்கள். நாம் செல்வ செழிப்போடு இருக்கிறோம், நம்மோடு இருப்பவர்கள் சாலையிலே பார்க்கிறோம், உணவுக்கே வழியின்றி பலர் சுற்றி திரிகிறார்கள். நாம் வெளியே சுற்றி நாம் சந்தோஷமாக அலைந்து திரிகிறோம், மற்றவர்கள் எந்த செல்வமும் இல்லாமல் எந்த சுதந்திரமும் இல்லாமல் அடிமை வாழ்வு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுவா இயேசு கிறிஸ்து விரும்பிய இறையாட்சி? இதுவா தந்தையினுடைய திருவுளம்? இல்லவே இல்லை. எங்கு சமத்துவ சமுதாயம் உருவாகிறதோ அங்குதான் கடவுள் விரும்பிய ஆட்சி இருக்கும். எனவே கடவுளுடைய இயேசுவினுடைய சீடர்களாக மாற ஆசைப்படுகிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவிலே சொல்லிக்கொள்கிற நாம், உண்மையான இயேசுவினுடைய சீடர்களாக உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும்.
அவருடைய சகோதர சகோதரிகளாக மாற முடியும், அவருடைய தாயாக மாற முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்மையே கடவுளிடம் அர்ப்பணிப்போம். நல்ல வாழ்வு வாழ, நல்ல அர்த்தமுள்ள வாழ்வு வாழ, நல்ல பண்புகளை உள்ளடக்கிய வாழ்வு வாழ தேவையான அருள் நலன்களை ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக நாம் சந்திக்கின்ற பிறரின் வழியாக கோவிலுக்கு செல்கின்ற பொழுது கடவுளிடம் கேட்போம். கடவுளும் நமக்கு ஆசி வழங்குவார். அந்த ஆசி இறையாட்சியின் கனவாக, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய கனவாக மாறட்டும். அதற்காக கடவுளுடைய வரம் வேண்டுவோம். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.